பாண்டி சீமை தேசத்துக்கு ராசா செந்தி வடிவேலன் சிந்தனையின் ரோசா. பசும்படியிலே பிறந்த மகான் கதையை கேளையா. அவர் மனிதர் இல்லை பழனி மலை முருகன் தானையா. சொத்து 10 கோடி உண்டு சொந்தமென சொன்னதில்லை, சொந்த பந்த 100 உண்டு பந்தமென சொன்னதில்லை. சொத்து 10 கோடி உண்டு சொந்தமென சொன்னதில்லை, உண்டு பத்து வச்சு வாழ்ந்ததில்லை. ஆன்மீக பேச்சு ஐயாவுக்கு மூச்சு, ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு, ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு. தேவர் மறைவாலே நெஞ்சங்கள் போனாச்சு. பசும்படியிலே பிறந்த மகான் கதையை கேளையா. அவர் மனிதரில்லை பழனி மலை முருகன் தானையா. இதை கேட்ட நெஞ்சில் அங்கு ஊற்றெடுக்கும் அதில் பட்ட மரம் ஒரு பால் கொடுக்கும். இதை கேட்ட நெஞ்சில் அன்பு ஊற்றெடுக்கும் அதில் பட்ட மரம் ஒரு பால் கொடுக்கும். சிலிப்பி மரவர் சங்கத்தின் சார்பாக 7வது சித்தராக திகழக்கூடிய தெய்வீக திருமணார் புகழ் பாடியதற்காக 100 அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பு தம்பி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலே நன்றி நன்றி கலந்த வணக்கம். கனகத்தில் பாட்டு பாடும் மண்ணிலாடும் இடமாக ஆசையனும் மாயலீலையதும் நிஜம்மா. மண்ணிலாடும் இடமாக ஆசையனும் மாயலீலையதும் நிஜம்மா. வாங்க, நல்லா இருக்கீங்களா? வணக்கங்க. வாங்க சாமி. போயிட்டு ஒன்னும் அவசரம் இல்லை, 5 நிமிஷத்துல திரும்பி வந்துடுறீங்க. சரியா? வாருங்கள் ஐயா. வணக்கம். வணக்கம். அபச்சாரம் செய்தவராயினும் இல்லம் தேடி வந்தால் உபச்சாரம் செய்வது தமிழர் பண்பாடு. ஒருத்தர் தாங்க சரியா சொல்லிருக்காங்க, வேற எல்லாரும் வேற மாதிரி சொல்றாங்க. சரி, உபச்சாரம் செய்வது தமிழர் மரபு. யார் நீங்க? நீங்க யாரு? என்னை தெரியவில்லையா? என்ன தெரியலையா? இன்னை தெரியவில்லையா எங்களுக்கு? இல்ல, உங்களை தெரியுது, உங்களுக்கு என்ன தெரியல. நான் எங்கிருந்து வருகிறேன் என்பதை அறிவீரா? நீங்க எங்கிருந்து வர்றீங்க? மேலூர்ல இருந்து வருகிறேன். ஆஹா, நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். மேலூர்ல இருந்து வர்றீங்க? ஆமையா. மேலூர்னா அவரு ராமசாமி மயனா? ராமசாமி மயனா இல்லையப்பா, மேலூர் தானுங்க நீங்க? மேலூர் தான். மேலூர்ல பருத்திப்பால் கடை வச்சிருக்காரு ராமசாமி. பருத்திப்பால் வச்சிருக்கவர் அது இல்லங்க, அந்த மேலூர்ல மேலகம் இருக்கிறது இல்லையா? ஆமா, அதை சுருக்கி மேலூர். நாம நினைச்சது இந்த மேலூர். எந்த மேலூர்? மாட்டு தாவணி ஒத்த கடை மேலூர். நாராயணன் ரூபாய்க்கு 16 நாராயணங்கிற 16 நாராயணன்டா யாரு? நான் வணங்கக்கூடிய கடவுள். உங்க கடவுளுக்கும் உங்களுக்கு என்ன உறவு முறை? எங்க 2 பேருக்கும் அவர் என்னுடைய பாட்டன். உங்க பாட்டன்? நான் அவருக்கு பேர் நாராயணன். நீங்க ஒருத்தரை சொன்னீங்க, நான் 2 பேரை சொன்னேன். எப்படி 2 பேரை? ரூபாய்க்கு 16. ஓ, அப்படின்னா நாராயணன் தான் நான் வணங்கக்கூடிய கடவுள். ஆமா, நாராயணன். ரூபாய்க்கு 16.
ரூபாய் என்றால் யாரு? மகாலட்சுமி. பதி என்றால் புருஷன். புருஷன். மகாலட்சுமி புருஷன் யாரு? ஓஹோ, அதத்தான் சேர்த்து சொன்னேன். நாராயணா ரூபாய்க்கு 16. நான் ஒரு பிரம்மச்சாரி என்பதனால் தனியே, தாங்கள் சம்சாரி என்பதனால் சேர்த்துக்கிறீங்க. ஆமாங்க. இருக்கட்டும். சரி. மேலோகத்தை சுருக்கி மேலூர். மேலூர்னு. அப்ப பூலோகத்தை சுருக்குனா பூலூரா? யோ நாராயணா, அபச்சாரமா பேசாதீங்க. மேலோகம்னா மேல இருக்கிற ஊரு மேலூர். சரி. இது பூலோகம் கீழே இருக்கிற ஊரு, அதனால இது கீழூருங்க. கீழூரா? ஆமா. அப்ப எதிர்வதத்தோட பேசுறீங்க. நிச்சயம். அப்ப இரவுனா பகல், இன்பம்னா துன்பம், நன்மைனா தீமை, வெற்றினா தோல்வி, நடக்கும்னா நடக்காது, நடக்காது, ஜனனம்னா மரணம், பிறப்புனா இறப்பு. இறப்பு. மேலேண்டா எதிர்வதா கீழ், கீழே. கீழூர்னு சொல்லியிருக்கணும். ஆமா. மேலூர்ல இருந்து கீழூருக்கு வந்து. ஆமாங்க. நீங்க வந்தது குட்டியானையா சேராட்டோவா? குட்டியானையா சேராட்டோ? அது எதுக்குயா? நீங்க வந்த வாகனம்? நான் ககன மார்க்கமாக வந்தேன். ககன மார்க்கமா? ஆமா. அப்ப நீங்க வருவது போவது யாருக்கும் தெரியாது. காற்றோடு காற்றாக கலந்து வந்து விடுவேன். ஓஹோ, சித்துக்களை கற்றவரா? அனிமா மகிமா கரிமா லகிமா பிராத்தி பிரகாமி மீசத்து மசித்து என்ற அஷ்டமா சித்துக்களை உணர்ந்தது. 8 வகை சித்துக்களை. ஆமா. சிறுசா பெருசாக்குவேன், பெருசா சிறுசாக்குவேன், லேசான பொருள கனமானதாக்குவேன், கனமான பொருள ரொம்ப லேசாக்கிடுவேன், தண்ணி மேல கட்டப்பேன், நெருப்ப புகுந்து வந்துருவேன் உள்ள. ஆத்தாடி. அப்ப கூடு விட்டு கூடு பாய்வேன். பாத்தீங்களா? உங்களுக்கு 8 வகை சித்துக்கள். அம்மா. ஆனா விநாயக பெருமான் எங்களுக்கு ஒரு சித்தத்தையும் கொடுத்திருக்காரு. என்ன சித்து? நீங்க கூடு விட்டு கூடு வாய்வீங்க. ஆமா. நாங்க வந்து பூலோகத்துல வீடு விட்டு வீடு வாய்வான். எது என்னங்க சொல்றீங்க ஐயா? சத்தம் போட்டீங்கன்னா நாங்க பேசுறது கேட்காதுங்க ஐயா. தலைவரே. சரி அண்ணே, நீங்க இருங்க. இல்ல, நீங்க வாட்டுக்கு பேசிட்டு இருந்தீங்கன்னா நாங்க பேசுறது கேட்காதுல்ல. இந்த பாடா இங்க வாக்க, நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். தீபக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமை கடலினும் பெறுது. கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடுங்க அவங்க 2 பேர்த்தையும். நீங்க உட்காருங்க, உட்காருங்க. தீபக்கு, நம்ம விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. கெட்டு போறவே விட்டு கொடுக்க மாட்டேன். எவ்வளவு ஓம் புத்தி உன்னையோட தான்டா இருக்கு. அதாவது பெரிய பெரிய ஊர்கள்லாம் இப்படி ஒரு திருவிழாவை நடத்த முடியாது. ஒரு சின்ன கிராமம் உள்ள வசூல் பண்ணி அருமையா இந்த எப்படியாப்பட்ட நடிகர்களை 2வது மாசம் இந்த நாடகத்துக்கு அட்வான்ஸ் போட்டது. ஜனவரி பிப்ரவரியில் அட்வான்ஸ் போட்டது. இங்க வந்திருக்கிற அத்தனை நடிகர்களுக்கும் முக்கியமான நடிகர்கள் தேவை. நீங்க அமைய இது ஒரு பிரச்சனைனா அந்த லைட் அடிக்கிறது ஒரு பிரச்சனை. அதை உங்க கண்ணில் அடிச்சு பாருங்க ராஜா, அது எப்படி இருக்குன்னு. அது ஒரு மாதிரி இருக்கும் கண்ணில் அடிச்சோம்னா. அடிச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம அடுத்த கண்ணில் அடிக்கலாமான்னு தெரியும். எவ்வளவு நேக்க அடிச்சுட்டு அந்த ஊதா கலர் சட்டை அங்கிட்டு திரும்பிக்கிட்டாம நடை. இப்படி பண்ணியனா நாளைக்கு ஊரில் இப்போ ஒன்றும் தெரியாது. நாளைக்கு இந்த அக்கா தங்கச்சி முகத்தில் முழிக்கணும். என்னடா நைட்டு பூரா அப்படி பண்ணாங்களேன்னு அது கொஞ்சம் வருத்தமாக தானே இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அதை கொஞ்சம் உங்களோட சேர்ந்த ஆளுநர் இருப்பாங்க. நீ முக்காடை எடுத்த இந்த மஞ்சச்சாலை முக்காடை எடு. முக்காடு ஓடக்கூடாத. நல்ல நாளும் போதுமா ஒழுங்கா எடு, இல்லாட்ட உன்னை காசை வெட்டி போட்டுருவேன். ஆனா அரசன் அண்டு கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இந்த வருஷம் சேட்டவன்னா அடுத்த வருஷம் இருக்க முடியாது. அதை பாத்துக்குங்க. இல்ல உள்ள வந்தாதான் சொன்னாரு. நிறைய நீங்க பிரச்சனை பண்ணி நாடகம் கொஞ்ச நேரம் நின்று போச்சுன்னா அடுத்த வருஷம் அனுமதி வாங்க முடியாது. நிறைய நாடகத்தை போட்டுக்க. இந்த அரியாரம் பூசி சொன்னோம்டா பழிக்கும். இது ஒரு மாதிரி பழி சொல்ல மாதிரி இருக்கும் காலம் பூரா. இவங்கனாலதான் போச்சு இந்த விழா நடத்துறது அப்படிங்கிறது. நம்ம இந்த வளரும் இளம் தலைமுறைகள் தான் அடுத்து இந்த பொறுப்பெல்லாம் எடுத்து கொண்டு போகணும். ரொம்ப முக்கியம்.
இல்ல நான் ஒண்ணும் சொல்லல குறையா நீங்க சொல்றேன். ஒற்றுமையா அதை இருக்கணும் நாங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்றோம். சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. பாப்பா நீங்க உட்காருங்க பாப்பா. ஆமா அவங்க நீங்க வீட்டுக்கு போங்க தா, போய் தூங்குங்க. நீங்களாவது ரசிங்க, அதுக்கு போ. அவங்க ஏதாவது உட்கார்ந்து இல்ல ரசிக்கிறாங்க. உண்மையாவே இவ்வளவு பெண்கள் உட்காந்து மனதார சொல்றேன், ரொம்ப அருமையா. ஒரு பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கை தட்டுறது இருக்குல்ல, அந்த 4 அந்த பேர் வேலையெல்லாம் ஆண்கள் தான் செய்வாங்க. ஆனா பெண்கள் வந்து உண்மையாவே என்ன பத்தா இந்த நாடகமே உங்களை வச்சுதான் நடக்குது. உங்க வீட்டுல நான் பிறந்திருக்கணும். ஏன்? ஆமா, நான் பாட்டுல சோத்த திண்டு படுத்திருப்பேன். அட நாராயணா. சரி அது இருக்கட்டும், அது போகட்டும். அது இல்ல இப்ப பிரச்சனை. இருக்கட்டும். நமக்குள்ள இப்ப வேற அப்ப சித்துக்களை கற்றவர் ஆமா. இருக்கட்டும். வீடு விட்டு வீடு இல்ல, வாயிருந்தீங்களே. ஆமா, வீடு விட்டு வீடு வாயிருந்தா இப்ப சிலிப்பி இழந்த குளத்துல நாடகம் நடத்துறாங்கல்ல, ஆமா. அதுக்கு வரி வசூல் பண்ண ஒருத்தரை போட்டுப்பாரு. நம்ம தம்பி தீவக்கு மாதிரி ஒரு வீட்டுல வரிய வாங்கிட்டு உட்கார மாட்டாரு, இன்னொரு வீட்டுக்கு போவாரு, அடுத்த வீட்டுக்கு வாங்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு. அது இன்னொரு வீட்டுக்கு போறது தானே, பாயிரதா அது பூலாக பேச்சுங்க, வீடு விட்டு வீடு ஓ வாயிறது. சரி சரி சரி. ஆமா, நீங்க மேலோகத்துல பேசலாம். ஆமாமா. ஆமா, அப்படினால நீங்க சித்துக்க ஏண்டா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு வாகனம் இருக்கு. ஆமா இருக்குல்ல. அங்க பாருங்க, அம்மனுக்கு என்ன வாகனம்? அம்மனுக்கு சிம்ம வாகனம். சிம்ம வாகனம். ஹரிஹர சுதன் ஐயப்பனுக்கு என்ன வாகனம்? ஐயப்பனுக்கு குதிரை வாகனம். குதிரை வாகனம். சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கு ரிஷப வாகனம். ரிஷப வாகனம். மாடு. காளை வாகனம். அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு மூஷிக வாகனம். எங்கள் குலக்கடவுள் முருகனுக்கு மயில் வாகனம். மயில் வாகனம். ஆமா. அதே மாதிரி இந்த சனி பகவான் இருக்காருல்ல, காக்கை தான் வாகனம் இருக்கு. காக்கை வாகனம். உங்களுக்கு எந்த வாகனம் கிடையாது? எனக்கு எந்த வாகனம் கிடையாது, நான் தானா பறந்து வர்றாள். நீனா நினைச்ச மாத்திரத்தில் நிப்பீங்க. நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்துக்கு செல்லக்கூடிய தன்மை படைத்தவன். உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பிரம்மா. பிரம்மை மேனா? ஆமா. நல்லா இருக்காரா உங்க நல்லா அப்பா? நல்லா இருக்காங்களே. ஆமா, நல்லா இருக்கணும். ஏண்டா எனக்கு ஒரு 30 வருஷமா பழக்கம் உங்க அப்பா. எது? எங்க அப்பா? ஆமா, மண்டலமணிக்கு வருவாரு, வீர சொல்ல வருவாரு. அது இந்த மொச்சப்பயிர் இருந்தா அப்படி சாப்பிடுவாரு உங்க அப்பா. யார்? எங்க அப்பாவா? ஆமா, தை 1ஆம் தேதி சிலிப்பி இழந்த குளம்லாம் வந்துருவாரு. எதுக்கு? கருது இருக்கிற மிஷின் வச்சிருக்காரு. 35 வண்டியில உங்க அப்பா பேர் தான் இருக்கும். என்ன என்ன? பரமே பரமே பரமேன். ஏயா பரமே இல்லையா? எங்க அப்பா பிரம்மன், பிரம்மதேவன், படைப்பு கர்த்தா, சிருஷ்டிகர்த்தா. ஆமா, எல்லாத்தையும் படைக்கிறார். அனைத்தையும் படைத்தவர் தந்தை. இப்ப விண்ணை படைச்சது 4 வகை யோனி, 7 வகை தோற்றம், 84 லட்சம் ஜீவவேதங்கள் அனைத்தையும் படைப்பது. 4 வகை நோனியா? 4 வகை யோனி. யோனியா? பிசம், அண்டசம், சராயுசம், சுவேதசம். அந்த முக்காடு எடுத்துட்டு இந்த பச்சை முக்காடு போட்டுருச்சுவாரு. கால கொடுமடா. நீ எடுத்த, நீ தூங்கி இல்லாட்ட உடனே சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஆமா, அதனால எல்லாத்தையும் படைக்கிறார். சகலத்தையும் படைத்தது நம்முடைய இப்ப விண்ணை படைச்சது, தந்தை. மண்ணை படைச்சது, புல்லை படைச்சது. நம்முடைய தந்தை. புல்லுக்கு எத்தனை அறிவு? ஓரறிவு. புழு பூச்சிக்கு ஈரறிவு. நீரில் வாழக்கூடிய மின்னுக்கு, பறவைகளுக்கு 4 அறிவு. விலங்குக்கு 5 அறிவு. மனிதர்களுக்கு 6 அறிவு. உங்களுக்கு 7 அறிவு. 7 அறிவு. தெய்வங்களுக்கு 8வது அறிவு. ஆமா, நீங்க சாப்பாட்டுக்கு என்னத்தை சாப்பிடுறீங்க? நான் சாப்பிடுறது கிடையாது, சாப்பிடுறது இல்ல, சுவாசம் மட்டும்தான். காற்றை மட்டும். காற்றை மட்டும் ருசிக்க முடியும். எங்க வீட்டுல எங்க அப்பா படைச்சது யாரு? நம்முடைய தந்தை. எங்க அம்மா படைச்சது. எங்க அப்பன். என்னைய படைச்சது எங்க அப்பன் தான். அப்ப எங்க அப்பா வீர சோழன் சந்தைக்கு போயிட்டாரா? ஐயோ, நீங்க தவறா சிரிங்க. இவர் சொல்றாரு. ஐயா, நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க தவறா சொல்றீங்க. இல்ல நான் சொல்றதை கேளுங்களேன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். என்ன? உங்க அம்மா ஒரு நிலம் மாதிரி. நிலம் மாதிரி. இந்த நிலத்தை உழுது தண்ணி பாய்ச்சறது யாருடைய வேலைன்னா உங்க தந்தையோட வேலை, எங்க அப்பா வேலை. அந்த நிலத்திற்கு விதை போடுவது எங்க அப்பா வேலை. கீழ இருந்து செய்யறது யாரு? உங்க அப்பன். உழுது தண்ணி வாய்ச்சி பரம்படிச்சு எல்லாம் பண்றது அதெல்லாம் உங்க அப்பன். அப்ப மேல இருந்து செய்யறது எங்க அப்பன். எவ்வளவு நீளம் தொங்கும்? யோ, என்னது மேல இருந்துன்னா? பிறருக்கு செய்ய வேண்டும் என்கின்ற மனது, பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பேரை கொடுக்க வேண்டும் என்ற அவா. உன்னுடைய தாயினுடைய கண்டத்திலே பிண்டத்தை பிடிச்சு போட்டு அந்த பிண்டம் ஒரு முண்டமாக வளர்வதற்கு காரணம். அப்ப ஒரு நிலம் விளையணும்டா 2 பேரும் கூட்டணி. ஆமா. இப்ப எங்க வீட்டுல உங்க அப்பா விதை போட்டாரு. ஆமா. நாங்க நம்பிராசனுக்கு 7 ஆண் குழந்தைகள் பிறந்துட்டோம். ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவன் மனைவி திருமணம் ஆகி 40-50 வருஷமா குழந்தை இல்லாம இருக்காங்கல்ல. ஆமா. அங்க என்ன உங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கலையா? பிறர்க்குன்னா முற்பகல் செய்யும், தமக்குன்னா பிற்பகல் தாமே வருங்கிற முற்பிறவியில் செய்த வினைகளின் காரணமாக இப்பிறவியிலே குழந்தைகள் இல்லாமல் போக கடவுது என்பது என் தந்தையினுடைய கணக்கு. அப்ப பிறமே படக்கையிலே எழுதிடுவார். ஆமா, எழுதிடுவார்ல தலையில. முற்பகல் செய்யும், பிற்பகல் விளையும், உள்ளியர் தெல்லியராயினும் நூல்வினை மெல்ல நுழையும், வினை விதைத்தவன் வினையா இருக்கணும், தென விதைச்சவன் வினையா இருக்கணும், வச்சவன் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் போகணும், உப்பு திண்டவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். இதுதான் உண்மை. ஆமா, இந்த வருஷம் தப்பு செஞ்சோம்னா தண்டனை அடுத்த வருஷம் அனுபவிச்சு கட்டாயம். அப்ப நான் நல்லது செஞ்சாத்தேன் சந்ததியே நல்லா இருக்கும். சந்ததியே நல்லா. ஆமா, நான் தப்பு செஞ்சு தண்ணியை போட்டு இந்த நாடகத்தை கெடுத்தேன்னு வைங்க, அப்புறம் பாருங்க ஏன் சந்ததிகளும் அப்படித்தான் இருக்கும். ஆமா, உண்மையான விளக்க சாமி. அம்மா வேறு கலைவாணி. கலவாணி சரஸ்வதியா? சரஸ்வதி தெரியுமில உங்களுக்கு? ஏன் தெரியாது? கமுதியில கரும்பு ஜூஸ் கடை வச்சிருக்கேன். அட நாராயணா,
கரும்பு ஜூஸ் சரஸ்வதி கரும்பு ஜூஸ் சென்டர். ஐயோ அது இல்லைங்க. கல்விக்கு அதிபதி நாவுக்கரசி. தட்டுவாணி மயன். தட்டுவாணி. தட்டு என்றால் தாமரை, வாணி என்றால் சரஸ்வதி. அதிலே விட்டு இருக்கக்கூடியவர் முடியதாய். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மை எழுத்து 216, ஆயுதெழுத்து 1. ஆக மொத்தம் 247 எழுத்துக்கள். கஜட தபர ஞம்மன எரள வரல மழல. கஜட தபர தா ஞங்கன ஞமன மீ மீ, எரள வரல இல். இல். தமிழுக்கு சொந்தக்காரி. தமிழுக்கு சொந்தக்காரி. ஆமா, உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் கூடித்தான் நீங்க பிறந்தீங்களா? இல்ல, என்னுடைய தந்தை என்னுடைய வலது துடையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவன் நான். நீங்க எல்லாம் தோற்றுவிக்கப்பட்டவங்க. அப்ப நாங்கெல்லாம் பிறப்பு பிறப்பு. நீங்க உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் கூடி பிறக்கல, கூடி பிறப்பது. தொடையில பிறந்தீங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் எனக்கா? இல்லங்க. ஏன்? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்ற மூவாசையும் இருத்தவன் நான். ஏயா? மூணுமே இல்லையா? யோ யோ, அப்புறம் மசுருனா கல்யாணம் ஆகும். ஆசை இல்லங்க. சுத்தமா சுத்தமா இல்ல. கொஞ்சம் கூட இல்லையா? லேசா இல்லங்க. நீ ஏன் அவ்வளவு வருத்தப்படுற எனக்கு இல்லன்னு? எனக்கு கஷ்டமா இருக்கு. யா இது கூட இல்லையா? இல்லங்க. அரும்பு கூட தட்டலையா? என்ன கேக்குறீங்க நீங்க? அட கடவுளே, மண்ணு மேல நடப்பீங்களா? ஆமா நடப்பேன். ஆனா அது அபகரிக்கணுங்கிற எண்ணம் இல்ல. பொண்ணு மேல பொன் பொருள்களை பார்ப்பேன், அதை அணிந்து கொள்ள வேண்டும் என்ற அவா கிடையாது. பொருள் மேல பெண்களை பார்ப்பேன், ஆனால் அவர்களை அடைய வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. மண், பெண், பொன் என்ற மூவாசையும் இருத்தவன் நான். சுத்தமா இல்ல. இல்ல, இது கலியுகம். ஆமா. முற்பிறவியிலே 52 மனைவிகளை கட்டினேன். நீங்களும் அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்க. ஆமா. 52 பொண்டாட்டி. இந்த 52 பொண்டாட்டிக்கு சிலிண்டருக்கு பதிஞ்சிட்டீங்களா? சிலிண்டருக்கு பதியவா? அது எதுக்கு அது? எங்க ஊர்ல எல்லாரும் பதிகிறாங்க. அட நாராயணா, நாங்க தான் சமைக்கிறதே இல்லையே. சாப்பாடு கிடையாது. இந்த 52 பொண்டாட்டி எங்க இருக்காங்க? 51 அச்சரங்களாக மாறி முருகப்பெருமானத்தில் இருக்கிறார்கள். முருகப்பெருமான. சரி, வேற நீங்க குழந்தை பத்தியெல்லாம்? பெண்ணாக மாறினேன் ஒரு சமயம். பொம்பளையா மாறிட்டியா? 8 மாசம் இருந்திருப்பேன். அட ஏங்க நீங்க வேற அப்படிலாம் இருந்திருக்க மாட்டேன். சரி, எத்தனை குழந்தை? 60 குழந்தைகளை பெற்றெடுத்து. 60 பிள்ளை. அம்மா. தர்மாஸ்பத்திரியா பிரைவேட்டா? ஐயோ, நினைத்த மாத்திரத்திலே 3.25 நாளிகை ரிசிபிண்டம் ராத்தங்காது என்பதற்கான அப்பயே குழந்தை பிறந்துருச்சு 1.5 மணி நேரத்துல. மருத்துவமனை போய் முக்குக்கு அது 300 உள்ள அப்படியா? 3.25 நாளைக்கு. 3.25 நாளைக்கு. இந்த 60 பிள்ளைக்கு ஆதார் அட்டை வாங்கிட்டீங்களா? நாராயணா, ஆதார் அட்டை எல்லாம் என்னையா எங்க ஊர்ல குடுக்குறாங்க. அதெல்லாம் கிடையாதப்பா தேவலோகத்துல. இந்த 52 பொண்டாட்டிக்கு 60 பிள்ளைக்கு தீபாவளிக்கு துணிமணி எங்க எடுப்பீங்க? அதெல்லாம் எதுக்கு எடுக்கிறான்? அங்கே ஆள் வச்சிருக்காங்க. அப்படியா? தேவையில்லை. துணி மொட்டை குண்டியாவே தெரியுங்க. நாராயணா, தேவலோகத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆள் இருக்காங்க. அப்படிங்களா சார்? நினைச்ச மாத்திரத்துல வந்துடும். சரிங்க. எதுக்கிட்ட அது என்ன கஞ்சி குடிக்கிற கும்பாவை தொங்க போட்டிருக்கீங்க? ஆமா, கஞ்சி குடிக்கிற கும்பா. யோ, இது பேர் துந்தனா என்ற சுதி மீட்டும் கருவி. துந்தனா? துந்தனா. கைனால மீட்டுறதா? ஆமா, சுதி மட்டும் தான் மீட்ட முடியும். இந்த இது துந்தனாக்கு இந்த நரம்பு இருக்கா சாமி? ஆமா, நரம்பு இருக்கு. எத்தனை? இல்ல, ஒரே நரம்பு தான். அதுக்கு தான் சுதி மீட்ட முடியுங்கிறேன். ஒரே நரம்பு தான். இடத்தை பொறுத்து மாறுகின்ற பொழுது சுதியினுடைய வேறுபாடு இருக்கும். சுதியில இருக்கட்டும். கையில கட்ட, சத்ததால கட்ட, நினைப்பொறையில அடிச்சுக்கிறது. நாராயணா, நான் எப்பொழுதெல்லாம் பாடுகின்றனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு தாளம் சேர்க்கக்கூடியது. உங்க பாட்டை பறந்தாம நினைப்பொறையில பாட்டு. ஆமா, அப்ப அடிச்சுக்குவேன். சரி சாமி, உங்களை பத்தி விசாரிச்சுட்டேன். ஆமா, என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களை பத்தி கேட்கணும்ல. ஆமா, யார் நீங்க? எங்க ஆத்தாளுக்கு மயன். அப்படி சொல்லுங்க. அப்ப உங்க அப்பனுக்கு மயன் இல்ல? இல்ல, எங்க அப்பாவுக்கு மயன். எங்க ஆத்தாளுக்கு அப்பாவுக்கு மயன். உங்க பேரு? என் பேர் வீரத்தேவன். அப்பா பேரு? அப்பா பேரு நம்பி. அம்மா பேரு? நங்கை மோகினி. உடன் பிறந்தூர். மேல 3 கீழே 3. மேல 3 கீழே 3. மூத்தவங்க 3 பேர், இளையவங்க 3 பேர். ஓஹோ, சரி. நீங்க நடுவுல வந்தால் ஏன் ஒரு மாதிரி வருத்தமா முடிஞ்சு வச்சுக்கிறீங்க? ஏங்க அழுகிறீங்க? டீ கடையில வெறும் தண்ணியா ஊத்துற. கீழே உள்ள இந்த 3 பேர் தம்பி இருக்காங்க இல்ல? ஆமா. அவன் நடுவுல சொன்னபடி கேட்க மாட்டேங்க. ஏன், என்ன பண்றான்? எப்ப பார்த்தாலும் ராத்திரி 1 மணிக்கு எந்திரிச்சுக்கிட்டு அதான் வேணுங்கிறேன். எது? நானும் எல்லா ஊரும் சந்தையிலையும் கேட்டு பார்த்துட்டேன், கிடைக்கல. சரி, பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும். எப்பொழுதுமே ஒரு விஷயம் கிடைக்காத ஒரு பொருளுக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னா அது கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்லி திருத்தணி செருப்பை கொண்டு அடிக்கிறேன். என்னாச்சு? மேவார பூரா பிக்கிறேன். விளக்க மாத்தால அடிங்க அவனை. குச்சியை பூரா முறிக்கிறேன். ஐயோ, சூடு போட்டு வளர்ப்பாங்க தெரியுமா பிள்ளைய? அடுப்புல கனகனண்டு காய வச்சு சுடலாம்னு போனேன். சரி, கூட பிறந்தவன் தானே. அவன் யோசனைக்கார பயலா என்ன பண்ண? கணேஷ் போயில ஓடுவேன் பொருக்க. வாய் நிறைய எச்சியை வச்சிருந்திருக்கேன். புளிச்சுட்டு துப்பி அங்கேயே அணைச்சுட்டேன். நாராயணா, நல்ல சுடு தண்ணியை கொதிக்க காய வச்சு
அதுக்குள்ள ஒரு முக்கி எடுத்துருங்க. ஆமா, ஒரு ஆள் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். நாராயணன். சரி இருக்கட்டுங்க. எதுக்காக வந்தீங்க? ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் புரிவதும் குல வழக்கம். குல வழக்கம். உள்ளே சத்தம் கட்டதே. ஒண்ணுக்கு 2 பேர் உள்ள இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நான் வெளிய இருக்கேன். எப்படி போகுது? ஒரு வாரமா திரியா போகுது. என்னையா சொல்ற? சேரல. யோ, காவல் எப்படி போகுது? காவல் வெளிக்காவல் அருமையா போய்கிட்டு சிறப்பாக. அவர்களை பார்க்கலாம். உள்ளே ஒன்று என் கூட பிறவாத சகோதரி, இல்ல ஒருத்தி நான் கூடுவதற்கு பிறந்த. அழைத்து வாருங்கள் பெண்மணியை, சந்தித்து ஆசி வழங்கும். என் ஆளை பார்த்துருக்கீங்களா சாமி? என் ஆளை நான் பார்த்தது இல்லையப்பா. பார்த்து கொஞ்சம் குனியே நல்லா செய்யுங்க. நாராயணா ஆசீர்வாதம். வாமா சப்ப விட்ட வாடா. குட்டி அம்மாவுக்கு ஆராரோ, அந்த கட்டி பாப்பாவுக்கு தாளேலோ. ரெண்டு தாய்க்கு ஒரு பிள்ளை என்று வாழிடும் முல்லை, உன்னை ஆசு வந்தாயோ உன்னை நீ அறிவாயோ. ரெண்டு தாய்க்கு ஒரு பிள்ளை என்று வாழிடும் முல்லை, உன்னை ஆசு வந்தாயோ உன்னை நீ அறிவாயோ. உன்னை நினைத்து உருகிடுமாறு, உன்னை பிரிய மனம் துடியாது. பூவே பனி பூவே நீராடினாது, பாசம் எங்கள் பாசம் ஆரை கொள்ளாது. ஆராரோ ஆராரோ ஆரோ ஆரோ ஆராரோ, பொம்மை குட்டி அம்மாவுக்கு தாளேலோ, தங்க கட்டி பாப்பாவுக்கு தாளேலோ. பெத்த தாய் படும் பாடு பிள்ளை தான் அறியாது, இது காக்கையின் கூடு என்று பூங்குயில் தேடு. பெத்த தாய் படும் பாடு பிள்ளை தான் அறியாது, இது காக்கையின் கூடு என்று பூங்குயில் தேடு. உன்னை இழுத்து உருகிடுமாறு, உன்னை பிரிய மனம் துணியாது. பூவே பனி பூவே நீராடினாது, பார்வை எங்கள் பாறை பாசம் கொள்ளாது. ஆராரோ ஆராரோ ஆரோ ஆரோ ஆராரோ, பொம்மை குட்டி அம்மாவுக்கு தாளேலோ, தங்க கட்டி பாப்பாவுக்கு தாளேலோ. தானாக வந்த சொந்தம் வீடேறி வந்த தெய்வம், சேராமல் சேர்ந்தது இந்த தாழ பூச்சரோ. பொம்மை குட்டி அம்மாவுக்கு ஆராரோ, தங்க கட்டி பாப்பாவுக்கு தாளேலோ. யார் வந்திருக்கா மாமா நம்ம இடத்துக்கு? இவர் வந்திருக்காருமா. இவர் என்றால் எவர்? பெருமா போட்டு குத்துறவர். ஓய், என்ன பேசுறீங்க? பிரம்மாவின் புத்திர. பெருமாள் இல்லைங்க, பிரம்மாவும் புத்திரர். அழைத்து வாருங்க சாமியா, ஆசீர்வாதம் வாங்குவோம். வாங்க சுவாமி. அப்பனே ஞான வண்டிதான். ஆனா தண்டிதாவா? வரமாட்டார். பயம். நாராயண 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 நாராயண. மாமா 3 பேத்துக்கு ஒரு ஒற்றுமையை பாருவே. ஆமா. நீ புல் துணி, நான் புல் துணி. சாமியும் புழுத்துணி. ப்ளூ கலர் துணியா? உனக்கு
ஒன்றே விடு. முதல்ல சாமிக்கு வரவேற்பு பாட்டு பாடிவிட்டு கொடுங்க. மற்றபடியே சிறப்பாக தொழில்வோம். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா, பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமாமா, பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி நீங்க வலிக்கு விழலாமா மாமா. பெண்களோட காத்துப்பட்டு பெண்களோட காத்துப்பட்டு வலிக்கு விழலாமா மாமா. பச்சை மண்ணான மறந்தாச்சா, காத்தோடு காத்தாக பறந்தாச்சா, வேண்டாமா சாமி வேண்டாமா, என்ன போல பொண்ணு உனக்கு வேண்டாமா, என்ன போல பொண்ணு உனக்கு நாகரிகராஜ பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா மாமா. பெரிய நாக்கடி நாகராஜனா இருக்க போல. நீ அதைத்தான் செய்ய முடியும், வேற என்ன செய்ய முடியும்? சாரி ப்ரோ. ஏலே, அந்த மாதிரி சீரியை யார்கிட்ட ட்ரைனிங் எடுத்த? ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு. பண்பு நீன்னு ஒரு இந்த கிறுக்க வச்சுக்கிட்டு நான் படுற வாடு. இங்க அப்பா வர நல்லா இருக்காடா. சுடுகாட்டுல எடுத்த சேலை. இங்க வா. சேதுக்கரையில கடல்ல எடுத்தது. சரி, கதைக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? எந்த சம்மந்தம் இல்லைன்னு தான் நானும் வந்திருக்கிறேன். என்ன பண்ண சொல்றிய? ஒரு சம்பந்தமும் கிடையாது. சீட்டு காசு கட்டணும் இல்ல? ஆனா ஓ மாத்திரை கொண்டு முனியராஜ் கிட்ட கொடு முன்ட்டாச்சு. என்கிட்ட சுருட்டு இருக்கு, வேணுமா? சொல்லுங்க நாரதர் மகாமுனி வேற என்ன வேணும் உங்களுக்கு? காப்பு தானே கட்டிருக்கிய. அசிச்சி எம்பிட்டு பேச்சு பேசுறேன். அடேங்கப்பா, சொல்ற ஆளை பாரு. கருமத்துல நான் வாயை திறந்தா அப்பா ஒரு பொம்பளை கிட்ட என்ன பேசணுமோ அது நாகரிகமாவே இல்ல. நீங்க ரொம்ப நாகரிகமான ஆளு. எங்க பொம்பளைய காணா? ரொம்ப நாகரிகமான ஆளு. சொல்லுமா என்ன? சொல்லு மயனவா. முடிச்சு. சரி சரி, ஒரு பாட்டு பாடுவோமா? பாடுவோம் பாடுவோம். என்ன பாட்டு தம்பி? ஹே சாமி அடனி ஆளக்காமி, யாரு இந்த ராதிகா கண்ணனோட கோபிகா, ஐயா மாசியா வைகாசியா தாடிக்கு முன்னோட பொண்ணோட ஜாடியா. ஐயா சாமி அடனி ஆளக்காமி, யாரு அந்த ராதிகா கண்ணனோட கோபிகா, ஐயா மாசியா வைகாசியா தாடிக்கு முன்னோட ஜாடியா. ஐயா சாமி அடனி ஆளக்காமி, வரும் நாளாச்சு முழுசா தூங்கி உறக்கம் போயாச்சு வழி. வரும் நாளாச்சு முழுசாக தூங்கி உறக்கம் போயாச்சு வழி. நேற்று அப்போது சந்திரன் வந்த நேரம், நீயும் இல்லாமல் மனதில் வாரம். மாலை வந்தாலே மயங்குகிறேன் நானும், மாலை மயிலாவே மஞ்சமிட வேணும். வச்சு தாளாட்ட சீராட்ட உல்லாசமும் சந்தோஷமும் பார்த்துதான் கொண்டாடுது. ஐயா சாமி நீ அழகாமி, யாரு இந்த ராதிகா கண்ணனோட கோபிகா, ஐயா மாசியா வைகாசியா தாடிக்கு முன்னால பொண்ணோட ஜடியா. ஐயா சாமி ஐயோ அட நீ அழகாமி. என்ன இது என்ன வாத்தியம் இது? ஐஸ் ஆனா நல்லா ஊதுவேன். மகாராஜன். சரி, இடத்தினுடைய தலைவி அம்மா இருக்காங்க. அழைத்து வாருங்கள் வள்ளி. வாங்க வள்ளியம்மா. அல்லிகண்ணே வாடா. ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு. ஆத்தங்கர ஈர காத்து மேலப்பட்டு மோகம் ஆச்சு. ஓடு நிலா சோறு பொன்மணி தீரும் கூட வந்து சீரும் நான் கொத்துங்கரிச்சான். ராத்திரியில் பாடும்
என்னன்னு ஏன் இழுத்துச்சு என்ன மச்சான் நோக்கா சுரட்டைய பார்த்துட்டேன். அது உலக சுரட்டையில அண்ணே அன்பு சகோதரி அழைத்த காரணம் நம்ம இடத்துக்கு பிரம்மா வலதுடையிலிருந்து தோட்டி வித்தவன் நாரத மகிழ்ச்சி வந்திருக்கார். அழைத்து வருங்கள் சுவாமி. வாருங்கள் சுவாமி. பருவம் எனது பாடல் பார்வை எனது ஆடல்